பாறை வந்து 2000 ரூபா கிலோ. ராவணன் மவன்டா சாவச்சேரி தளபதி கோட்டுடா இந்த குறைவே சரி தளபதி படம் வேண்டா 1500 ரூபா சொல்ல மாட்டா அப்படி அம்மா கோட்டுறா படம் அப்படி இருக்கு சாவச்சேரி சந்தையில ரோட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி பெரிய நெத்தலி பாருங்க 500 ரூபாய் எப்ப இறங்கும் பாறை சூரை விலை 3500 ரூபா பெரிய பெரிய பாறை இல்லாம இருக்கு என்ன விலை 400 ரூபா இது கொஞ்சம் குறைவு தான் 2000 போகுது பாரு குறைவழி கிட்டு வணக்கம் நான் ஜாழ்ப்பாணம் பாலா நாங்கள் இப்போ நினைக்கமாட்டா ஜாழ்ப்பாணத்தில் சாவச்சேரி மீன் சந்தைக்கு முன்னால் நினைக்கிறேன் இன்றைய பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி 7ஆம் மாதம் இன்றைய நாளில் மீன்கள் விலை விவரம் பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இது சொல்றது சாவச்சேரி தனங்களப்பு வீதி சந்தை இப்போ முன்னாள் வந்து 5000 வந்து பல்ப் எல்லாம் இது கொண்டிருக்கிறார் என்ன மாதிரி பல்ப் என்ன வைக்கிறீங்க 3500 ரூபா அதில் பார்த்தீங்கன்னா பல்ப் எல்லாமே 3 பல்ப் 500 ரூபா ரைட் எத்தனை வோல்ட் இது 18 வோல்ட் இதுக்கெல்லாம் வாரண்டி வேறு அப்படி தானே வாரண்டி இல்லை ரைட் கிட்டத்தட்ட 5 ரூபா நான் 150 சாச்சம் தான் செக் பண்ணி காட்டாமல் கொடுப்பீங்க வாரண்டி செக் பண்ணி தான் கொடுப்பேன் ரைட் முதல் தலைப்பில் போடுங்க ஓகே இப்படி நாங்கள் சந்தைக்குள்ள முன்ன மாதிரி மீன்களோட விலை என்று பார்ப்போம் பாருங்க நல்ல குரோட்டை தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மீன் பண்ணுறாங்களா அம்மா வந்து பேக் விற்று கொண்டிருக்கணும் நம்ம மேலே வந்து பேக் விற்று கொண்டிருக்கணும் இதில் பாருங்க அப்படியே வந்தோடனே பாறை மீன் எல்லாமே இருக்கு ஆனால் இல்லை பாறை மீன் பாறை என்ன விட 2000 பாறை பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயா பாருங்க கோட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆனா எப்படி மீன் விலையில பிடிக்குப்பா இப்போ விலை கொஞ்சம் குறைவு தான் 2000 போகுது பாரு குறைவழி கிட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இவ்வளோ ஆளும் விலையா விற்றது இப்போ கொஞ்சம் விலை 2000 போகுது சரி இல்லை வேண்டாலும் நீங்கள் வட்டி கொடுத்து சொல்லுவீங்களா இங்கிட்ட வாங்குறாங்க மாத்திரம் வட்டிக்கும் சரி அப்படி போகுது இப்போ வியாபாரங்கள் வியாபாரம் சும்மா நார்மலாக போகுது ஏன்னா விலை கூட தானே சனத்துட்டையும் காசு இருக்கணும் மீன் வாங்குறது இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் வெளிநாட்டுக்காரர் வந்து போகுது சும்மா நார்மலா சரி இதில் பாருங்க சூட மீன் இருக்கு சூட மீன் வந்து 800 ரூபாயா இது என்ன இல்லைண்ணா 2000 இது சூரை இல்லை என்ன இல்லை சூரை 1400 ரூபா சூரை கூலி நாளாம்மா இது கூலி நாள் பார்த்தீங்கன்னா 400 ரூபா பார்த்தீங்கன்னா காக்கிலோ 800 ரூபா இது வந்து காக்கிலோ 500 ரூபா இது வந்து காக்கிலோ 400 ரூபா இது பார்த்தீங்கன்னா ரால் விலையில் போயிட்டு நல்ல பெரிய பாறை மீன் எல்லாமே இருக்கு ஆனால் என்ன இல்லை பாரு 2000 ரூபா விலை 2000 ரூபா திரளியல் என்ன விலை திரளி 400 ரூபா இது சுவாபார் என்ன விலை மீன் விலை பேத்தமேனம்மா மீன் விலை பேத்தமேனா எப்போ இறங்கும் சரியா பிடிபாடு குறைவோம்மா பிடிபாடு குறைவோ வள விலை கூட வேறு சரியா கிலோ எவ்வளவு 1600 ரூபா ரியா என்ன விலை 1400 ரூபா ரியால் நல்ல பெரிய ரியால் சூரை என்ன விலை சூரை நெத்தலி என்ன விலை நெத்தலி 500 ரூபா சரி நல்ல பெரிய நெத்தலி பாருங்க
கால் கிலோ 500 ரூபாய் 2000 ரூபாய். இது சூரிய என்ன விலை? 1600 ரூபா போகுது சூரிய. அப்படியே நிறைய பேர் இருந்து அப்படியே அண்ணாட்டே நல்ல பெரிய பெரிய மீன் இருக்கு, பாறை இருக்கு, நல்ல பெரிய பாறை வந்துருக்கு. அரப்புலா பெரிய அரப்புலா இது பாருங்க, 2800 ரூபா. அது பாறை என்ன மாதிரி பாறைகள் 2000 ரூபா. நல்ல பெரிய பெரிய பாறை எல்லாம் இருக்கு. என்ன விலை? 400 1600 ரூபா போகுது போல. ஆமாம் நண்டு நண்டும் பார்த்தீங்கன்னா 1400 ரூபா. நீலக்கால் நண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பாறை தான் இருக்கு. ஆனால் என்ன பாறை பாறை பார்த்தீங்கன்னா 1600 ரூபா. விலை 1800 ரூபா. ஒரே ஒரு முரல் இருக்கு. முரல் என்ன விலை? அப்படியே 200 ரூபா. திரளி இது கிலோ 300. ஒரு கிலோ 1400 ரூபா. கிலோ 1500 ரூபா. சொல்ல மாட்டா அப்படியே அம்மா ஹோட்டரா. முரல் வந்து 1000 ரூபா. புல்லுமடா என்ன விலை? 1500 ரூபா. இது சூறையா என்ன விலை? சூறை 1200 ரூபா. இது என்ன மீனம்மா? சூடை 800 ரூபா. எப்படியா மீன்ல விலை இருக்கு? இப்ப மீன் விலையில எப்படி இருக்கு? ஏற்ற மீன் விலை இந்த குறைவு. சரி சரி. என்ன பார்த்தீங்கன்னா மீன் விலை குறைவா. இதுல பாருங்க அப்படியே இதுல பாறை சூறை விலை எல்லாமே இருக்கு. என்ன விலை? பொய் வந்து 500 ரூபா. இங்க எரியால் இருக்கு. எரியால் 1/2 கிலோ 500 ரூபா. நல்ல விலை மீன் இருக்கு. என்ன மீன்? அதலியா? அதெல்லாம் என்ன விலையம்மா? 1 கிலோ 500 ரூபாய். அதெல்லாம் பாருங்க. இன்றைக்கு சாவச்சேரி சந்தையில நோட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி. எங்கே நீங்க ஒண்ணு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க? பருத்துறை. நீங்க பருத்துறை நேரடியா கடையில் எடுக்கிறீங்களா இல்ல கரையில் எடுக்கிறீங்க? ஆனா இது பருத்துறையில் பிடிக்கப்படுற மீன் தான் இங்க வருது சாவச்சேரி. எனவே நான் மீன் பிடிவாட குறைவோ இப்ப அதெல்லாம் விலை கூட அப்படின்னு என்ன மீன் கொண்டு வந்தீங்க? திருக்கேரி பாருங்க. பாறை பாருங்க வந்துடுறாங்க ஒன்று இருக்கு. என்ன விலை? என்ன பாறை? பாறை வந்து 2000 ரூபா கிலோ. அது மாதிரி பெரிய திருக்கு கொண்டு பட்டி கொண்டுங்க. இப்படியே நீங்க இங்க மீன்களை வாங்கிட்டு இங்க கொடுத்து அப்படியே நீங்க வெட்டி வாங்கிட்டு அப்படியா இருக்கும். சாவச்சேரி சந்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறைச்சி கடை கருவாட்டு கடை எல்லாமே இருக்குது பாருங்க. இதில் கோழி இறைச்சி கடை இருக்குது, மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி கருவாட்டு கடை எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம் விஜயனுடைய ஜனநாயகம் படம் வந்து உலகம் முழுவதும் திரையிடப்பட்டது. அந்த வகையில் சாவச்சேரி பாலா திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் வந்து 6 மணிக்கு மேலே விஐபி ஷோ ஓடிக்கொண்டிருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் படம் வந்து இந்த இடத்தினுடைய ஆரம்பத்திலேயே, அதாவது ஜனவரி மாதம் வரை இருந்தது. வெவ்வேறு அரசியல் அழுத்தங்கள் காரணமாக அப்படியே ரிலீஸாக விடாமல் தடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் இந்த படம் வந்து காட்சியிடப்பட்டிருந்தது. இப்போ விஜய் சிஎம் ஆன பிறகு இன்றைய நாளில் உலகம் முழுவதும் ஜனநாயகன் திரையிடப்பட்டிருக்கு. பாருங்க அப்படியே விஜய் இந்த பெரிய பேனர் ஒன்று வச்சு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு செஞ்சுக்கணும். தங்கமே தளபதி ஹாப்பி வெற்றி கொண்டான். ஐ ஆம் கம்மிங். உன் பேரை கேட்டால் உடல் உறைஞ்சியே போகும், விழி திரையில் பார்த்தா மனம் கரைஞ்சியே போகும் சொல்லி அப்படியே பேனர் கட்டிக்கணும்.
ராவணன் மவன்டா சாவச்சேரி தளபதி கோட்டுடான்னு சொல்லி பின்னர்லாம் கழிக்க பார்க்க பாருங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு விஜய் ஷோ வந்து இங்கே ஓடிக்கொண்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு இப்போ அடுத்த ஷோ வந்து ஆரம்பமாயிருக்கு. அதுக்காண்ட நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ படம் முடிஞ்சு படம் முடிஞ்சு எல்லாருமே முதல்ல பார்த்த படம் தானே அதோட யூடியூப் படம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு அதே மாதிரி தான் நான் 4:30க்கு வந்தேன். டிக்கெட்லாம் கிடைக்கக்கூடிய இருந்தானே தளபதி படம் விட்டா இருக்கா இப்ப அப்படியே வந்துருக்கிறாங்க. இப்ப வந்தா ஓகே. பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்தால் கூட நிறைய பேர் வந்து இப்படி தீவிரமான விஜய் ஃபேன்ஸ் வந்து படம் பார்க்கல. நாங்கள் வந்து தியேட்டர்லாம் படம் பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறது அப்படி நாங்கள் மைக்க முடியும் இப்படி பாத்தீங்கன்னா படம் வந்து நெட்ல விட்டா கூட நிறைய பேர் பார்க்க. ஆனா படம் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தியேட்டர்ல முதலாவது விஐபி ஷோ வந்துட்டு போயிட்டு இருந்தீங்க.